அடுத்து நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் வாஸ்து சாம்ராட் திரு ராமசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர அரச கட்டளை நிர்வாக அனைவருக்கும். இன்னைக்கு ஒரு வீடு, நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வாஸ்து பற்றி. ஒரு வீட்டில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா, அந்த வீட்டில் 2 குழந்தை ஆணா கிடைக்குதா அல்லது பெண்ணா அப்படின்னா என்ன ஃபால்ட் இருந்தா, வாஸ்து கம்ப்ளைண்ட் இருந்தா அது நடக்குமா? குழந்தை ஒரு சிலர் கல்யாணமாய் குழந்தை இல்லாத இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது வீட்டுல வாஸ்து குறைபாடு இருந்தால் குழந்தை இல்லாமல் இருக்குமா? இதை பத்தி இன்னைக்கு பேச விரும்புறேங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டும் போது சதுரம் செவகமாக இருக்கிற மாதிரி கட்டணும். தனி காம்பவுண்ட் போட்டு இருக்க வேண்டும். அடுத்தது கிழக்கு பகுதியில் காலியிடம் அதிகமாகவும், மேற்கு தெற்கு பகுதி கம்மியாக காலியிடம் விட்டு கட்ட வேண்டும். சுத்தி வர்ற மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக விட்டு கட்டுவது சிறப்பானது. காம்பவுண்ட் என்பது தனி காம்பவுண்டு கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு போடுவது சிறப்பானது. இப்போ ஒரு வீட்டுல வந்துங்க, ஒரு கல்யாணம் ஆகி புதுசா தம்பதி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா எந்த திசை பாதிப்பு இருந்தா அப்படிங்கிறது, அந்த வீட்டை கிழக்கு திசை அல்லது குபேர முறையில் சில தவறு இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அபூர்வம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நேரில் பார்த்து அந்த வீட்டில் ஆல்டர் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில் அவங்களை வாடகை வீட்டுக்கு மாற்றி விட்டால் அந்த வாடகை வீட்டில் அவங்க அங்கே இருந்து ஒரு குழந்தை ஆனதுக்கு முற்பாடு இந்த வீட்டுக்கு வந்துடலாம். அவங்களுக்கு மற்ற பாதிப்பு கொடுக்காது. இப்படி சில விஷயம் ஒரு மேப் போட்டு காட்டுறேன். எந்த வீடு எப்படி இருந்தால் ஆண் குழந்தை, எப்படி இருந்தால் பெண் குழந்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுகிறேன். அதுக்கடுத்தது இன்னைக்கு சேலம் அந்த ஏரியா சைட்லாம் 2 குழந்தை 3 குழந்தை பெண் குழந்தை ஆயிடுது. ஆனா அங்க நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை என்று கூப்பிடுகிறார்கள். அவருக்கு அந்த வீட்டை நேரில் போய் பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படி நேரில் போய் பார்த்தால் அந்த வீட்டில் தவறு சரி பண்ண முடியும் என்றால் பண்ணி கொடுத்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டை சரி பண்ண முடியாத அவங்க சொந்த வீடு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு குழந்தை இருந்து அடுத்த டெலிவரி வரைக்கும் வேற வீடு, வாடகை வீடு எப்படி வாஸ்து பிரகாரம் இருந்தாலும் அந்த வீட்டில் ஆண் குழந்தை கிடைக்கும் என்று அமைத்து கொடுத்திருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக கிடைக்கும். அது நேரடியா பார்த்து ஆய்வு இருக்குது. அப்படி பார்த்து அந்த வீட்டுல ஆண் குழந்தை இருக்குது நேரடியாக காட்டுறதுனால நான் காட்டுறேன். அனுபவம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. ஆனா அவங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னாங்க. அந்த வீடு அவங்க இருக்கிற வீட்டுல அதை ஆல்டர் பண்ண முடியாது. அந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு தகுந்த வாடகை வீடு பார்த்து அவங்க சொன்னாங்க. ஐயா அது கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா அவங்க தாம்பத்தியம் இருக்கக்கூடிய வீடா இருந்தால் கிடைக்கும். ஆமா, தெருப்பாறு தெருக்குத்து இருந்தாலும் அது தவறா போயிடும். எந்த வாஸ்து எதா இருந்தாலுமே நேரில் போய் வீட்டை பார்க்காத சொல்லக்கூடாதுங்க. அது இல்ல மேப் மைக் எப்படி அங்க இருக்கு இப்ப இந்த வீடு கிழக்கு திசையை பார்த்த வீடுங்க. வடக்கும் கிழக்கு கார்னர் சைடுங்க. இப்ப இருக்கும்போது இதுல இங்க கம்மியான மேற்கு கம்மியான தெற்கு கம்மியான தனி காம்பவுண்ட் போட்டுருக்காங்க. இது ரோடு மெயின் காம்பவுண்ட், இது போர்ட்டிக்கோ, அடுத்து மெயின் டோர். இப்படி அமைப்பு இருந்தால் இந்த வீட்டில் நீங்க ஆய்வில் எடுத்து பாருங்கள், ஒரு ஆண் பெண் இருக்கும் குழந்தை கரெக்டா இருப்பாங்க. நிச்சயமாக வீட்டில் ஆண் பெண் குழந்தை இருக்கும். ஆணும் பெண் இருக்கும். ஆனா இது இப்போ இவங்க கல்யாணம் ஆகி இருந்த வீடா இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ரோடு இல்லாத இருந்தாலும் இது கண்டிப்பாக ஆண் பெண்ணும் இருக்கும். இதே இந்த சைடு எதுவுமே இல்லை அப்படி என்றால் ஆண் குழந்தை மட்டும் இருக்கும். அதுக்கு மேல நான் இதை சொல்ல விருப்பம் இல்லைங்க. இது ஒரு சரியான மேப்பு
யாராவது யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா திசை சரியா சுத்தி ஏதாவது குளம் வேற ஏதாவது கோயில் இருக்கா அப்படிங்கிறத நேரில் ஆய்வு பண்ணி இது வந்து சரியான மேப். இது எந்த தவறும் இல்லை. இதுல வந்து ரூம் பெட்ரூம் அளவு இதெல்லாம் அளவுகள் இருக்குங்களா? நம்ம அளவு இருக்கிறதுல இதை வச்சு இது 10 14 10 அப்படிங்கும் போது இது 10 கொடுத்தீங்கன்னா டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா சரியா வருதா? ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா 16 17 கொடுக்கலாம், 20 அளவு இப்படி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இந்த பாத்ரூம் இந்த கேட்ல கொஞ்சம் கொடுக்கலாம். ஓகே. இது ஒரு 2 பெட்ரூம் போனால சரியான மேப். ஆனா டிசிப்ளின் இருந்தா வந்து நீங்க அதை பார்த்துக்கணும். இது பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம். ஓகே. இப்ப வீட்டுக்கும் தொழில் நிறுவனத்துக்கு வேற வேற வருங்களா? மனிதன் சம்பந்தப்பட்டு நம்ம குடியிருக்கிறது, ஓகே, அதுக்கு தனி வாஸ்து. ஓகே. தொழிற்சாலை, கோயில், கமர்ஷியல் பில்டிங் இதற்கெல்லாம் தனி வாஸ்து இருக்குது. ஆனா இதுல வந்து எல்லாமே பொதுவா ஒண்ணு அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா படி, பாத்ரூம், டாய்லெட் இதெல்லாம் வந்து அனைத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். வீட்டுக்கு மட்டும் தனி. இதே வந்துங்க இந்த சைடு இதே வந்துங்க இப்படி இங்க இருந்து ஒரு லோன் வந்து இப்படி போகுது, இப்படி போகுது. இதே பிளான் இப்படியே இருக்கலாம். ஓகே. இப்படி இருந்தா இந்த வீட்டில் ஒரு ஆண் பெண் அல்லது 2 பெண்ணா இருக்கலாம் அல்லது 2 ஆணா இருக்கலாம். அப்படி இருந்தால் இது வந்து தெரு பார்வை, தெருக்குத்து 2மே வருங்க. இப்படி இருக்கிற வீட்டில் 2வது பெண்ணா இருந்தாலோ ஆணா இருந்தாலோ திருமணம் ஆனால் திருமணத்தில் பிரிஞ்சிடுவார்கள். இது ஆய்வில் நான் எடுத்து பார்த்த நேரடியான இடம். ஆமா, அது இது வந்து வடக்கிழக்கூடியது. இது வந்து 2வது வாரிசு பாதிக்குது. ஆமா, கல்யாணம் டைவர்ஸ் அல்லது இந்த கல்யாண டயத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடியது. அடுத்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வீடு கட்டாம அதுல நடு சைடுல சோறு பிரமஸ்தானம் கவனிச்சு அதுல இருந்து ரூம் அமைக்கிறதா? இப்போ வந்துங்க இதுல வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா டோட்டல் இந்த அளவு எடுத்துக்கிறாங்க. இந்த அளவு எடுத்துட்டு இது பாதி போட்டு இங்க செப்டி டேங்க் போடுறாங்க. இங்க வளர்ந்து இப்படி இதெல்லாம் போடுறது வடக்கு போட்ட செப்டி டேங்க் இப்படிலாம் தப்ப முடியாது. பிரமஸ்தானம் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது உள்ள அளவு பில்டிங் அவுட்டர் டு அவுட்டர் அளவு எடுத்து அதுல சென்டர் பகுதியில் இந்த மெயின் சுவர் வராத பாத்துக்கலாம். தள்ளிக்கலாம். அப்படி வந்து பூஜரமோ பாத்ரூமோ பிரம்மஸ்தானத்துக்கு வந்துட்டா உங்கள் மர்ம பகுதியில் தீர்க்க முடியாத வியாதி வரும். மர்மஸ்தானம் ஆமா, இந்த இடத்துல வந்து கரெக்டா சென்ற பகுதியில் வந்துட்டா அது வந்து மர்ம பகுதிக்கு உண்டான பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை தருங்க. இல்லைங்கய்யா, நான் நிறைய நான் சொன்ன கிளாஸ்ல அனைத்தையுமே சொல்லியிருக்கிறேன். குறைஞ்ச அளவு 40-30 கம்மியான அளவு இருந்தா அந்த சைட்டு வாங்க வேண்டாம். இதுல வந்து முதல் தரமான மனை அப்படின்னா கிழக்கு பார்த்தது, 2ஆம் தரமானது வடக்கு, 3ஆம் தரமானது தெற்கு மேற்கு, அப்படி இருக்கிறதா தரமான மனை. இன்னைக்கு பில்டிங் கட்டும் போதுங்க சரியா ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு பார்த்து கட்டிட்டா நல்லது. பார்த்தா கட்டுனா தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஏற்படுத்தக்கூடும். அதுதானுங்க. இப்போ வீட்டுல மெயின் ஒரு படி அப்படின்னாவே ஒரு சில இடத்துல வரக்கூடிய படி, அதை வந்து சொல்ல முடியாத இடம், சொல்லக்கூடாது கிளாஸ்ல சொல்லலாம், இதுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல படி வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தலை சம்பந்தமான தீர்க்க முடியாத இருக்கு. ஆனா வடகிழக்கு பகுதியா வரும். அததான் சொல்ல மாட்டேங்குது. சரிங்களா? அப்படியே அந்த பகுதியில வந்து மெயினான ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல வாய்மொழியில் உள் மாடிப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ லாக்டவுன் அப்போ அந்த வீடு பார்த்தேன். இன்னைக்கு அது 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. அந்த மாடிப்படி உள் மாடிப்படியை எடுத்துட்டு வெளியில படி கொடுத்துருக்காங்க.
அவங்க இன்னைக்கு நல்லா சிறப்பா இருக்கிறாங்க. ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க, இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. இது மாதிரி அனுபவங்களை உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்கன்னா மக்கள் வந்து அது புரிய வரும். எல்லாமே நான் என்னுடைய கிளாஸ் நான் நல்லா கத்துக்கிட்டதோட அனுபவ ரீதியா தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு வர்றேன். இப்போ நான் ரோட்ல போகும்போதே ஒரு பில்டிங் வந்து இருந்தா இது பாலடைஞ்சு இருந்தா அது எதுனால அப்படி இருக்குது என்ன அப்படிங்கறதா அனுபவமா ஆய்வு பண்றதாங்க. எனக்கு ஆமா அப்ப என்ன இப்ப இது வந்து ஒரு கால விருப்பம் இல்லை அப்படின்னாங்க. இந்த இடத்துல இந்த பாத்ரூம் எடுத்துட்டு இங்க பாத்ரூம் போட்டுருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம், படிக்கட்டுக்கு கீழே அது சிறப்பு சிறப்பு. இதை வந்து நீங்க இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு கூட இப்படி இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ் சார். அப்ப அந்த பெட்ரூம் வந்து பாத்ரூம் வந்து அந்த கார்னர்ல வரும். ஆமா, அவுட்டர் தனி கொடுக்க கூடாது. வெளியில வேணா அவுட்டர் தனி கொடுக்கலாம் முடிச்சு, இந்த இதை விட்டு தனி அந்த போக கூடாது. ஆமாங்க. சரிங்க. வீட்டுல டிஸ்கஸ் பண்றாங்க. உள் மாடி படிங்களா வெளி மாடி படிங்களா? உள் மாடி படிங்க. அந்த வீடு நீங்க பாத்துக்கீங்களா? அப்படிங்களா? சரிங்க. நீங்க தான் மூத்தவங்களா? சரிங்க சரிங்க. இப்போ நீங்க உங்க மனைவி மீற முடியாதுங்களா? மீற மாட்டீங்களா? அதனால உங்களுக்கு உடல் ரீதியா தொந்தரவு இல்லைங்க. ஆமா ஆமா. சரிங்க. கிராஸ்னா நீங்க விட்டு கட்டி இருக்கீங்களா எப்படிங்க? அதை உள்ள அடைச்சு சாமியை பண்ணி அப்ப வந்து குபேர மூலையில நீங்க பூஜை ரொம்ப வச்சிருக்கீங்களா? நடு வீட்டுல பூஜை ரூபா வச்சிருக்கோம். மேல் வீட்டுல துணிகள் எல்லாம் கொண்டு காய போட்டுருக்காங்க. சரி. 100 துணி இருக்குல்ல. சரி, அது தவறுதானுங்க. மெயினா வந்து சொல்றேங்க, பெட்ரூமுக்கால யாராலும் பூஜை படத்தை வச்சிடாங்க. ஒண்ணு அது இல்லாத தென்மேற்கு மூலையில பூஜை ரூமா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணுனா சாமி அது கோயில், நீங்க கோயிலுக்குள்ளதான் நீங்க குடியிருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து வீட்டில் பண்றது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஆமாங்க. பெட்ரூம்களை வந்து நீங்க படுக்கிறத நிறைய பேர் கிளாஸ் போட்டு கிளாஸ்ல தெரியுற மாதிரி படுத்திருக்காங்க. அதுமே இல்லைங்க. படி வந்து அங்க இருக்கிறது அது தவறானதானுங்க. அத நேரில் பார்த்தா சொல்ல முடியுங்க. அதே நான் இப்ப என்ன சொன்னேங்க, பூஜை சம்பந்தப்பட்டதை தனிவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பெருசா ரூம் போட்டு எல்லாம் பண்ணினீங்கனாவே நீங்க கோயிலுக்குள்ள நீங்க இருக்கிறதுக்கு அர்த்தமாயிடும். 3வது மடியா தான் அது உங்களுக்கு தானுங்க. இல்ல அது